ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாஃப்டாக கேசரி தான் செய்ய போகிறேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 10 முந்திரியை உடச்சி சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே 10 உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு ரெண்டையுமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுபட்டதும் 1 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கலர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக்கான பிறகு இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கணும். 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் ஜீனி சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் சேர்த்து கலந்து எடுத்தோன்னா கல்யாண வீட்லையெல்லாம் கிடைக்கிற மாதிரியான சூப்பரான சாஃப்டான கேசரி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.